கேக்டஸோட சீட்ஸ் பார்த்துருக்கீங்களா? இது வந்து கேக்டஸில் ஆஸ்ட்ரோஃபைட்டமோட சீட்ஸு. நீங்கள் மார்னிங் 6:30க்கு இந்த வீடியோ எடுத்தேன். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் டிலே பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் எறும்பு சாப்பிட்ரும். நான் லாஸ்ட் ஒரு 15 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எப்படி வந்து கேக்டஸை பாலினேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பாலினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சீட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு போட்டேன். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆனதாங்க இந்த சீட்ஸ். இங்கே பாருங்கள், காலையில் 6:30க்கே இவ்வளோ எறும்பு வந்து அந்த சீட்ஸ் அப்படியே ஒன்றொன்னா அந்த சீட்ஸை சுற்றி வந்து எண்டோஸ்பம்னு ஒன்று இருக்கும், நல்லா ஒயிட் கலரில். அதை வந்து ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எறும்பு வந்து அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகுது பாருங்களேன். ஃபுல்லாக இன்றைக்கி மார்னிங் ஒரு 6:30 6:45 வரைக்கும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாதி சீட்ஸை சாப்பிட்டுட்டு ரிமைனிங் சீட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஆனால் பக்கத்தில் 3 கேக்டஸில் சீட்ஸ் இருந்தது, இது அப்படியே இருந்தது. அதனால் ஒரு டேமேஜ் இல்லாமல் அதை அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கேக்டஸ்லேயும் இருந்தது. நம்ம ஹேண்ட் பாலினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பராக சீட்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இதை இந்த எண்டோஸ்பம்லேருந்து செப்பரேட் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பத்திரமா இருக்கும். இதை நம்ம சோ பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராப்பர் சீட்லிங் வந்து கிடச்சிரும். இன்னுமே நிறைய சீட் பாட் இருக்குது. நீங்கள் எப்போதுமே கேக்டஸ் வைக்கும்போது நியர்பை வச்சுட்டோம், இல்லை அந்த சீட்ஸை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து சின்ன சின்ன சீட்லிங் வர ஆரம்பிச்சிடும். பார்க்கவே அழகாக இருக்கும். இன்னும் கேக்டஸில் நிறைய சீட் பாட் இருக்குது. இப்படி பக்கமாக வச்சா ஈஸியாக வந்து பாலினேஷன் நடக்கும்.